அண்மை செய்தி. நாமக்கல்லில் விஜய் பிரச்சாரத்தின் தனியார் பல் மருத்துவமனை சேதப்படுத்தப்பட்டதாக வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டார். பரப்புரை நடைபெற்ற இடத்திற்கு அருகில் இருந்த பல் மருத்துவமனை தாவேகாவினரால் சேதப்படுத்தப்பட்டதாக கூறி நாமக்கல் மாவட்ட தாவேகா செயலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி சதீஷ்குமார் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் சம்பவத்திற்கும் தமக்கும் தொடர்பில்லாத நிலையில் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் தமக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனிடையே இந்த விவகாரத்தில் மருத்துவமனை நிர்வாகத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த விவகாரத்தை சுமூகமாக முடித்துக் கொள்வதாக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சேதம் ஏற்படுத்தப்பட்டதற்கான இழப்பீடு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனு நீதிபதி ஏ வி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கே என் மிதுலன் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் சதீஷ்குமார் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பு என்பதால் அவருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதுவரை வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது எனவும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.